மே மாதம் முதல் தேதி வியாழக்கிழமை. தொடக்கம் புத்தகம் முதல் அதிகாரம் 26 இலிருந்து 31 வசனங்களும், 2வது அதிகாரம் 3 வசனங்களும். அதில் மிகச்சிறப்பாக 27, 28. கடவுள் தம் உருவில் மனிதனை படைத்தார். கடவுளின் உருவிலே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுளுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகுங்கள், மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலாகவும் பாவனையாக படைக்கிறார். தெய்வீக சாயலாக படைக்கிறார். ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார். படைத்து அவர்களை ஆசிரியர்கள். அதனால்தான் அது 1:31 பார்க்கிறோம். மற்ற எல்லாவற்றையும் படைத்து நல்லதென கண்டார். ஆனால் தொடக்கம் 1:31 சொல்கிறது, அவை யாவும் மிகவும் நன்றாயிருந்தது. வெரி குட். அதர் திங்ஸ் he says good. After creating man, மனிதனை படைத்த பிறகு அவர் சொன்னது, அவை மிகவும் நன்றாய் இருக்கின்றன. தொடக்கம் 1:31 சொல்கிறது. அதனால் ஆண்டவர் மனிதனை படைப்பின் தலை சிகரமாக, crown of creation, எல்லா மனிதனுக்காக படைத்திருக்கிறார். மனிதனை கடவுளை அறிந்து கொண்டு அந்த கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக மனிதனை படைத்திருக்கிறார். ஆகவே இந்த உலகை அவர்கள் பழுகி பெருகி, fruitful and multiply, பழுகி பெருகி, நல்ல ஆசீர்வாதத்தோடு பழுகி பெருகி இந்த படைப்புகள் அனைத்தையும் ஆளுங்கள். ஆளுங்கள் என்றால் அடக்கி ஆள்வது அல்ல. படைப்புகள் எல்லாம் தான் இஷ்டம் போலப்படுத்துவது. எப்படி ரோமர் 8:20 சொன்னது போல, படைப்படைத்தும் பேறு கால வேதனை விட்டு தவிக்கிற மனிதன் கூட, படைப்பின் முதற்கையான மனிதன் கூட இந்த பேறு காலம். எனவே படைப்பை இறைவன் படைத்து, எல்லாவற்றையும் படைத்து, மணிமகுடமாக மனிதனை படைத்து அதை ஆளும் ஆற்றலை அவனுக்கு கொடுக்கிறார். ஆனால் பாவம் செய்த நிமித்தம் பயமும் வெட்கம் வந்தது. மரத்தில் அந்த படைப்பிலே ஒரு சீர்குலைவை நாம் பார்க்கிறோம். அவை படைத்தடைத்தும் புதுப்பிக்கப்பட வேண்டும். அதை நான் திருப்பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ 107 30வது வசனம், உலகம் முழுவதும் புதுப்பிக்கப்படும். Renew the faces of the earth. அதை மனிதன் தன்னுடைய பாவத்தினால் சீர்குலைய செய்தான். மீண்டும் அந்த இயேசு இந்த பூமிக்கு மனிதனாக தேடி வந்து அவர் சிந்திய இரத்தத்தால் இந்த பூமி, இந்த படைப்பையே புது படைப்பாக, he created new creation, புது படைப்பாக என்று கொண்டிய புத்தகம் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இணையும் போது நாம் புது படைப்பாக, we become the new creation. பழைய வானம் பழைய பூமி மறைந்தது. திருவெளிப்பாடு 21:4 சொல்லும், a new heaven, new earth is created. இனி அழுகை இல்லை, புலம்பல் இல்லை, நோவில்லை, சாவில்லை. கடவுளுடைய இல்லம் மனிதனிடையே வந்துவிட்டது. ஒரு மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தார். ஆனால் கடவுளே தன்னுடைய கூடாரத்தை இந்த பூமியிலே மனிதனுக்குள்ளே வைத்து மனிதனை இன்னும் அதிகமாக புதுப்பித்து அவனை ஆசீர்வதித்து வழிநடத்தி எல்லா விதத்திலும் தன்னை போலவே இந்த பூமியில் வல்லமை உள்ளவனாய், வலிமை உள்ளவனாய் வாழ விரும்புகிறார். அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் மாறாதவரே, உடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். நீர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், பரிசுத்தமாக்கும். நீரே புனிதப்படுத்தி எங்களை காத்தரணும். எல்லாவற்றையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.